என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடிஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ 1 + 2 = இது என்ன 3. இப்போ இதே பார்த்தீங்கன்னா 2 - 1 = 1 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஆட் பண்ண தெரியும், அதே மாதிரி என்ன சப்ராக்ட் பண்ண தெரியும். ஆனால் இதே இது என்னென்னா மேட்ரிசஸில் ஆட் பண்ண முடியுமா, சப்ராக்ஷன் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கானா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஏ மேட்ரிக்ஸ், இது ஒரு பி மேட்ரிக்ஸ்னால் இது என்னென்னா ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா. அப்போ அதே மாதிரி இந்த 2 மேட்ரிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கானா? ஆமாம், கண்டிஷன் இருக்குது. என்னென்னா அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இது பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, இது என்னன்னா எப்போயுமே சேம் ஆர்டராக இருக்கணும். அதாவது என்ன, ஆட் பண்ணனாலும் சப்ராக்ட் பண்ணனாலும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டராக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துருக்கேன்னா இதனுடைய ஆர்டர் 2 rows 3 columns எடுத்துட்டோன்னா இங்கேயும் 2 rows 3 columns இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை ஆட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஏ என்ன 1 0 3 2ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அடுத்து பி மேட்ரிக்ஸ் என்ன 0 1 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி அண்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆர்டரை செக் பண்ணணும். இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. அடுத்து எவ்வளோ இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் 2 காலம் இருக்குது. அப்போ 2 ரோ 2 காலம் இருக்குது. இதில் பாருங்கள் ஒரே ஒரு ரோ இருக்குது. எவ்வளோ காலம் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் 3 காலம் இருக்குது. ஆனால் இந்த 2/2 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது. 2 ஈக்குவல் கிடையாது. அப்போ என்னென்னா ஆர்டர் ஈக்குவலாக இல்லாதனால இதில் என்னென்னா அடிஷனும் பண்ண முடியாது, சப்ராக்ஷனும் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா இது என்னென்னா நம்ம ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4ங்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 5 - 1 0 2ன்னு கொடுத்துருக்கான்னு வைங்களேன். இதுக்கு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்க முடியுமா, அடுத்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன, எப்போயுமே கொடுக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன நம்மளோட கண்டிஷன், ஆர்டர் கண்டிப்பாக என்ன இருக்கணும், நமக்கு சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதனுடைய ஆர்டர் செக் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸின் ஆர்டர் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. அடுத்து காலம் பாருங்கள் 2 காலம் இருக்குது. இது அதே மாதிரி பாருங்கள் 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ என்னென்னா ஆர்டர் ஈக்குவலாக இருக்கா, ஆர்டர் நம்மளுக்கு என்னவா இருக்குது, சேம் ஆர்டர், ஒரே ஆர்டர் தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஏலையும் 2/2 மேட்ரிக்ஸ், பிலையும் 2/2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ ஆர்டர் ஈக்குவலாக இருக்கனால நம்ம என்னென்னா ஆட் பண்ண முடியும். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏ ப்ளஸ் பின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுங்க 1 2 3 4. அடுத்து நடுவில் ப்ளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன 5 - 1 0 2. இந்த 2 மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம என்னென்னா அதாவது சேம் பொசிஷன் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த 1ஆம் நம்பர் இருக்குதுன்னா இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்னா இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், இது 2 இதையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன 1 + 5. புரியுதுங்களா? அடுத்து என்ன பாருங்கள், இங்கே 2, இங்கே என்ன இருக்குது -1. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிங்க. 2 - 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதை இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 0. அப்போ 3 + 0 இதெல்லாம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். இந்த 4க்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் என்ன 2. சேம் பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணணும். இங்கே பாரு 4 இங்கே செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது. அதே மாதிரி 2 செகண்ட் ரோ செகண்ட் காலம், அந்த சேம் பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணணும். அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். 4 இங்கே என்ன இருக்குது 2. அப்போ 4 + 2. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 1 + 5 என்ன 6, 2 - 1 1, 3 + 0 என்ன 3, 4 + 2 6. அப்போ இதுதான் என்ன ஏ ப்ளஸ் பி. இது பாருங்களேன், ஏங்கிற மேட்ரிக்ஸு ஆர்டர் 2/2, பியோடைய ஆர்டர் 2/2. அதில் ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்களா, இதனுடைய ஆர்டரும் 2/2, 2 rows 2 columns 2 ரோ 2 காலம் இருக்குது. சரிங்களாமா? இப்போ இதே இதுக்கு என்ன அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் பி = இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதலாமா, ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 3 4. அப்போ என்னென்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 3 4. அடுத்து இங்கே மைனஸ் சிம்பிளுக்கு மைனஸ், பிங்கிற மேட்ரிக்ஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க 5 - 1 0 2. 5 - 1 0 2 எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கங்க 1 2 3 4. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிடுங்க. உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா
சப்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போகும்போது நம்ம எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா, ப்ளஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் யூஸ் பண்ணணும், மைனஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் ப்ளஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இந்த மைனஸ் சைனை வந்து எல்லா டேர்ம்ஸ் கூடயும் நான் வந்து உள்ளே கொண்டு போகிறேன். இங்கே +5 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன -5. இங்கே -1 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன +1. 0க்கு வந்து பாசிட்டிவ் சைனும் கிடையாது, நெகட்டிவ் சைனும் கிடையாது. +2 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன -2. அதாவது மைனஸால் எல்லாத்தையும் மல்டி பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ என்னென்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -5. அப்போ 1 -5. இப்போ நம்ம சிம்பிள் பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ முன்னாடியே சைனை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா டைரெக்டாக வந்து இது பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இதனுடைய சிம்பிள் வந்து +1. இங்கே இது 2 இருக்குது, இதனுடைய சிம்பிள் வந்து என்ன +1. அப்போ வந்து என்ன 2 + 1. இங்கே என்ன இருக்குது 3, இங்கே என்ன இருக்குது 0. அப்போ 3 + 0. இப்படி நீங்கள் மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4, இங்கே என்ன இருக்குது -2. அப்போ 4 - 2. ஓகேங்களா? அப்போ என்னென்னா இது சிம்பிளை பண்ணலாம். 1 - 5 வந்து என்ன வரும் -4, 2 + 1 வந்து 3, 3 + 0 வந்து 3, 4 - 2 வந்து 2. இதுதான் வந்து A - B. ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன வந்திருக்கு பாருங்கள், 2 rows 2 columns. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இப்போ 2 மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 rows 2 columns இருந்தது. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸில் 2 rows 2 columns இருந்தது. அதனுடைய ஆன்சர் இது A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். A + Bனுடைய ஆன்சர் என்ன வந்தது 2 rows 2 columns. அதாவது என்ன சேம் ஆர்டரில் தான் எல்லாமே இருக்கும். அதை ப்ளஸ் பண்ணும்போதும் சரி, மைனஸ் பண்ணும்போதும் சரி. இப்போ 2 மேட்ரிசஸ் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. n நம்பர் ஆஃப் மேட்ரிசஸை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். 2 மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் மெயினானது நம்மளுக்கு என்ன தேவை, என்ன கண்டிஷன், ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா சேம் ஆர்டரில் இருக்கணும். சேம் ஆர்டரில் இருக்கணும். அதுதான் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ இருக்கிறதுக்கு சேம் ஆர்டரில் இருக்கணும். அதாவது என்னென்னா A மேட்ரிக்ஸ் ஒரு ரோ 3 காலமாக இருந்தால் B மேட்ரிக்ஸும் ஒரு ரோ 3 காலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து A + B கண்டுபிடிக்க முடியும், A - B கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய ஆன்சரு வரக்கூடிய ஆன்சரும் ஒரு ரோ 3 காலமாக தான் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.